வாங்குங்க தீபாவளி பலகாரத்தில் 16வது ஓமப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிண்ணம் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கிண்ணம் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம 16 தீபாவளி பலகாரங்கள் போட்டுட்டோங்க. என்னோடய சேனலில் போய் பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்த ஓமத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து 1/2 ஸ்பூன் அளவு தாங்க எடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. ஓமத்தோட ஸ்மெல் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பதார்த்தம் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரும். ரொம்ப கம்மியான அளவில் தான் ஓமம் எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வந்திருக்கணும். கையில் உங்களுக்கு பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு வரைக்கும் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நமக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சுக்கோங்க. இடியாப்பக்கட்டில் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே வெந்துடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் சீக்கிரமாக திருப்பி விட்டுறலாம். ஏன்னா இது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வந்துடும். அது சாப்பிடவே முடியாமல் வேஸ்ட்டாக போயிடும். பொரிஞ்ச உடனே எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வெந்துருச்சுன்னு. சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சிருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். நிறைய பிழிஞ்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகும். அதுக்குள்ளே வந்து மற்றதெல்லாம் கரிஞ்சு போயிடும். இந்த அளவில் பிழிஞ்சிங்கன்னா கரெக்டாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஓமப்படி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கருவேப்பிலை அதில் எண்ணெயில் பொரிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.